ஹாய் சசி டாக்கீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் அன்பே டயானா. இந்த படத்தை பாரி இளவழகன் ரொமான்டிக் காமெடி ட்ராமாவா நமக்கு சப்மிட் பண்ணியிருக்காரு. படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஹீரோ வந்து பாரம்பரியமான ஒரு தெலுங்கு குடும்பத்தை சேர்ந்த நபரா இருக்காரு. அவருடைய அம்மாவுக்கு தெலுங்கு சமூகத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு தான் பையனுக்கு மனைவியா வரணும்னு ஆசைப்படுறாங்க. இதுக்கிடையில நம்ம ஹீரோ வந்து ஒரு ஆங்கிலோ இந்தியன் பொண்ணை வந்து பார்த்து பேசி லவ் பண்றாரு. ஸோ இந்த சமூகத்துல இருந்து ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஒரு பொண்ணை லவ் பண்றதுனால அவங்க காதல் அவங்க குடும்பம் எப்படி ஏத்துக்கிடுச்சு, தடையெல்லாம் மீறி அவர் அவங்க காதல சக்சஸ் ஆனாரா இல்லையா அப்படின்றதா இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த மக்களுக்கு கன்வே பண்ணியிருக்காரு. ஒரு கேரக்டர் முக்கியமா ஒரு கேஸ்ட் முக்கியமா அப்படின்னு பார்த்தா கேரக்டர் தான் முக்கியம்னு சொல்லுவோம். அதான் அவர் டைலாக்காவே இந்த படத்துல வந்து கன்வே பண்ணியிருக்காரு. அது ரொம்பவே நல்லா இருந்திருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் அப்படின்னு பார்த்தா நம்ம சேத்தன் அவரை பத்தி சொல்லலாம். சேத்தன் வந்து ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்ன்றது எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் இந்த படத்துல அவர் கொடுக்குற காமெடியான சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. அவர் ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்ன்றதை நம்ம பல வருஷமா மறந்து போயிட்டோம். அது வந்து ரொம்ப நல்லாவே அவருக்கு காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்தோட மைனஸ்ன்னு பார்த்தோம்னா செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம், அதாவது இன்டர்வலுக்கு அப்புறம் படத்துல சில விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் லேக் ஆகுது. சில விஷயங்களை அவங்க சொல்றதுக்கான நேரத்தை ரொம்ப அதிகப்படுத்தி சொல்றாங்க அப்படின்றது ஃபீல் ஆகுது. இதை தவிர்த்து இந்த படத்தை பார்த்தோம்னா கண்டிப்பா ஒரு நல்ல படம். தியேட்டர்ல பாருங்க. வேற ஒரு நல்ல படத்தை திரும்ப சந்திக்கிறேன்.